ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுண்டைக்காய் குழம்பு. சுண்டைக்காய் வந்து கொஞ்சமாக தான் கிடச்சிச்சு. அதனால் இதை வச்சு கிரேவி மாதிரி வச்சோம்னா வந்து தொக்கு மாதிரி வச்சோம்னா பத்தாததுனால வந்து மிளகாட்டி குழம்பு வைக்க போகிறோம். எல்லாம் வறுத்துட்டு மசாலா வருங்க. அதுக்கு வந்து சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை எடுத்துருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து ஒரு கைப்பிடி அளவு இருக்கும். பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பல் பூண்டு எடுத்துருக்குறேன். அப்புறம் கருவேப்பிலை. இதில் பார்த்தீங்கன்னா வரமிளகாய் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி, அதுக்கப்புறமா மல்லி வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் வந்து 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். அப்புறம் குருமிளகு பார்த்தீங்கன்னா ஒரு 10 எடுத்துருக்கேன். வெந்தயம் பார்த்தீங்கன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். இதெல்லாம் வந்துட்டு நம்ம எண்ணெயில் வதக்கணும். வதக்கிட்டு அரைச்சிட்டு சுண்டைக்காய் வந்து எப்படின்னா இஞ்சி பூண்டு அரைக்கிறோம்ல அந்த உரலில் போட்டு தட்டி ரெண்டா ஆனதுக்கு லைட்டாக அப்படியே தட்டி தண்ணியில் அலசி அப்படியே போட்டுக்கலாம். எண்ணெயில் வந்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலா ஊற்றி குழம்பு வச்சிடலாம். புளி வந்து அரை லெமன் சைஸ் வந்து ஊற வச்சுருக்கேன். கொஞ்சமாக செய்யறதுனால கொஞ்சமாக ஊற வச்சுருக்கேன். நீங்கள் வந்து அளவாக ஊற வச்சுக்கோங்க. அப்புறமா தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம போய் இதெல்லாம் வதக்கிடலாம் ஃபஸ்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம சமையலை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியாச்சு பாருங்க. இப்போ தான் அடுப்பு வந்து பற்ற வச்சுருக்கோம். ஒவ்வொன்றா வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி வறுக்கலாம். மசாலா அரைக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம். இப்போ வந்து நான் தேவையான அளவு ஆயில் விட்டுக்கிறேன். போதுமா சுபாஷ்? பட்டற போகுது, தள்ளி உங்களுக்கு. அப்புறமா ஃபஸ்ட்டு வந்து சின்ன வெங்காயம் பூண்டை வந்து போட்டுக்கலாம். விழுந்துடாதீங்க. பாப்பா தீப்பெட்டி வை. அமைதியா உட்காருங்க, இல்லைன்னா போய் விளையாடுங்க. அது என்னது? மூதாங்குழல். கிருஷ்ணர் வந்து வாசிப்பார். அதே இருமா அந்த கட்டையிடு. இந்த மாதிரி வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. சரி, இப்படி போடலாம் இனிமே அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இன்னும் வெயில் போகவே இல்லை, லைட்டாக இருக்கு. உங்களுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே பாருங்க வெயில் இருக்கு. இப்போ வந்து நான் வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெங்காயம் கருவேப்பிலையெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து எடுத்து வச்ச மசாலாக்கு தேவையான மல்லி, ஜீரகம், கடுகு, உளுந்தப்பருப்பு, கடலைப்பருப்பு, வரமிளகாய் எல்லாம் வந்து போட்டு வதக்கிக்கலாம். மெயினாக வெந்தயம் சேர்த்துட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் வந்து புளிக்குழம்புனாவே வெந்தயம் சேர்த்து தான் செய்வேன். கை கருக்குதுன்னு ஃப்ரெண்ட்ஸ், எப்படி தான் சமையல் செய்கிறாங்களோ தெரியல. விறகடுப்பில் செய்யும்போது பார்த்து செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா சீக்கிரமாக வந்து குக் ஆயிடும். அது வந்து சீக்கிரமாக தீயாமல் நம்ம வந்து எடுத்துடணும். பாருங்க எவ்வளோ சீக்கிரமாகவே வதங்குது. ஒவ்வொன்றும் ஃபாஸ்ட்டாக. பேசாமது போய் அங்கே விளையாடுங்க, புகை அடிக்குது. விழுந்துடாதம்மா, இங்கே அடுப்புக்கிட்ட வராதிங்க. செய்யறது கூட நான் அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சிருவேன். நான் இவங்களை வச்சுட்டு செய்யறதா பயமாக இருக்குது. ஏன்னா வந்து
அடுப்புக்கிட்ட வர்றாங்கல்ல குழந்தைங்கங்கிறனால அதுதான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. அவங்க அப்பா வீட்டில் இருந்தாருன்னா பார்த்துக்குவாரு, நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அம்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாடு கட்டுறதுக்காக போயிருக்காங்க. நாங்கள் 3 பேர் தான் இருக்கோம் வீட்டில். ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ வந்து நான் எடுத்து வச்சுருக்க தேங்காய் வந்து இதில் போட்டு நல்லா வறுத்துக்கிறேன். தேங்காய் போட்டு நம்ம ஒரு 2 பெரட்டினா போதும். ரொம்ப வறுத்தோம்னா தேங்காய் வந்து கலர் சேஞ்ச் ஆகி வேறு மாதிரி ஆகிடும். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம மஞ்சள் தூள் போட்டு நல்லா ஆற வச்சுட்டு தள்ளி உட்காருமா. மஞ்சள் தூள் போட்டு நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சிட்டோம்னா மசாலா ரெடி ஆகிடும். அவ்வளோதான் போட்டு ஆறாதுனா இங்கே கிட்ட வராதுன்னு சொல்லிகிட்டே இருக்கிறேன் முன்னைய. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சள் தூள் போட்டு ஒரு 2 வதக்கு வதக்கிட்டேன். இங்கே வந்துட்டு நம்ம இறக்கி வச்சிடலாம். இப்போ ஆற வச்சு மசாலாவை ரெடி அரைச்சிடலாம். ஓகேங்களா. இந்த வெங்காயம் கருவேப்பிலை வந்து பார்த்தீங்கன்னா வதக்கிறதுக்காக, தக்காளியும் வதக்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். புளி பார்த்துக்கோங்க, இந்த அளவு தான் எடுத்துருக்கேன். குழம்பு வந்து எந்த அளவுக்கு வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வறுத்துட்டு வந்து ஆற வச்சுட்ருக்கேன். இது வந்து ஆறினோடனே நம்ம வந்து அரைச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் வந்து சுண்டைக்காயை வந்து தட்டி க்ளீன் பண்ண போகிறேன். இந்த உரலில் தான் வந்து தட்டி க்ளீன் பண்ண போகிறேன். சும்மா இப்படி லைட்டாக தட்டினீங்கன்னா 2 உடையும். உடஞ்சோடனேயுமே நம்ம வந்து எடுத்து தண்ணியில் போட்டு கழுவிட்டோம்னா போதும். ரொம்ப தட்டி இது பண்ணிட்டீங்கன்னா அந்த தொல்லி மட்டும்தான் இருக்குது. எல்லா விதையும் வந்துச்சுன்னா நல்லாவே இருக்காது. லைட்டாக விடு சாமி. இங்கே வருங்க. லைட்டாக இந்த மாதிரி தட்டினோம்னா போதும். அப்படியே போட்டு லைட்டாக தண்ணியில் அலசி போட்டுக்கலாம். அது வந்து அந்த தண்ணியே பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் ஆயிரும். அமைதியா 2 பேர் தள்ளுங்க. தண்ணி கருப்பு கலர் ஆயிருமா? ஆமா. சுண்டைக்காய் வந்து சேர்த்துட்டா வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வந்து தட்டிட்டேன். கொஞ்ச நேரம் ஆனால் தான் கருப்பு போட்டோன்னே தண்ணியில் போட்டு லைட்டாக இந்த மாதிரி அலசி இப்படி எடுத்து போட்டோம்னா போதும். இப்போ வந்து நம்ம வந்து மிளகு மசாலா அரைக்கிறதுக்கு வந்து அது ஆறி இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம போய் அரைச்சிட்டு வந்துட்டு அப்புறம் பார்க்குறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து மசாலா அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ தாளிச்சு விட்டுடலாம். என்னால் கண்ணே முடியல. கையில் தொடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கடுகு பொரிஞ்சோடனே நம்ம வந்து வெங்காயம் கருவேப்பிலை வந்து போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கும் போதே நம்ம வந்துட்டு கழுவி வச்ச சுண்டைக்காயை வந்து நல்லா அலசி அதில் போட்டுக்கலாம். ஏன்னா எண்ணெயிலேயே நல்லா வறுத்துட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நீங்கள் வேணுன்னா தனியாக எண்ணெய் விட்டு சுண்டைக்காயை நல்லா வதக்கி எண்ணெயிலேயே வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சு கூட தாளிக்கலாம். இல்லை இப்படியே பண்ணிக்கலாம். ஹாய் கீழே கொஞ்சம் சொல்லு. அந்த குச்சி வேண்டாமாப்பா. இப்போ நல்லா அது வதங்கும். நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் இந்த தோலெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வெள்ளை கலரில் மாறிடும். பச்சை கலரில் இருக்கிறது வெள்ளை கலரில் ஆகிடும். ஒரு 5 நிமிஷமாவது அந்த சுண்டைக்காய் நல்லா வதங்கினீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். முறுமுறுன்னு ஆயிடும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுண்டைக்காய் வந்து நல்லா
வதங்கிருச்சு. உங்களுக்கு தெரியலையான்னு தெரியல. இப்போ வந்து நம்ம வந்து தக்காளி போட்டுக்கலாம். இப்போ வந்து தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக உப்பு தேவையான அளவு, அது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வரமிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கேன். வேற எந்த தூளும் சேர்க்காதீங்க, அவ்வளோதான். சட்னி சட்னியா? அந்த துணி எடுத்து அரிசியா? தள்ளி நின்று போப்பா. இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம், நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இது நல்லா வதங்கட்டும். வதங்கின பின்னாடி நம்ம வந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இது கூட வந்து நம்ம கரைச்சி வச்ச புளியை வந்து ஊற்றிடலாம். புளித்தண்ணியை வந்து ஊற்றிட்டேன். இது வந்து இன்னும் ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்ச மசாலாவை ஊற்றி கொதிக்க விட்டோம்னா நமக்கு வந்து குழம்பு ரெடி. ஃப்ரெண்ட்ஸ் புளித்தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து அரைச்சி வச்ச மசாலாவை வந்து சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை வந்து அதில் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் நல்லா இருக்காது, ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. அப்படியே லெவலாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். இப்போ வந்து புளி நம்ம இதில் சேர்த்துருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் தண்ணி மாதிரி லைட்டாக தண்ணி மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஸ்டேஜுக்கு வந்துடும். ஏன்னா புளி ஊற்றிக்கிறதுனால திக்காகும் கொஞ்சம் குழம்பு. ஊற்றியாச்சு. இப்போ வந்து நல்லா கொதிச்சுன்னா நமக்கு வந்து சுண்டைக்காய் குழம்பு ரெடி. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இது நல்லா கொதிச்சு நமக்கு வந்து குழம்பு ரெடி ஆனோடனே பார்க்கலாம். குழம்பு ரெடி ஆனோடனே நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு வந்து நல்லா கொதிக்குது. இன்னொரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சா நமக்கு வந்து சுண்டைக்காய் குழம்பு ரெடி ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம். இன்னொரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் நான் எடுத்துருவேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு வழியாக நம்ம வந்து குழம்பு ரெடி பண்ணி கொண்டு வந்தாச்சு. இப்போ வந்து சாப்பிட்டு பார்க்க போகிறோம். சாப்பாடை போட்டு அமைதியாக இருக்கணும் 2 பேர். இப்போ குழம்பு வந்து ஊற்றி விடுறேன். அங்கேயே உட்காருங்க. சூடாகுது. இங்கே வருது. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நாங்கள் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். நீங்களாம் எந்த மாதிரி செய்வீங்க அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். பாப்பா வை, காலை மடக்கி உட்காரு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து சுகாசுக்கு கொடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த பெரிய மனுஷர் சொன்னார்னா கரெக்டாக இருக்கு. உப்பு கரெக்டாகுதா, காரம் கரெக்டாகுதா, புளிப்புக்குதா, எப்படி இருக்குன்னு சொல்லு. சரியா? ரொம்ப சூடாக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குது? அது எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லு. காரமா இருக்கா? டேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஒரு சுண்டைக்காயை வச்சு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். சூப்பராக இருக்குது. ஆனால் உப்பு வந்து லைட்டாக பத்தாத மாதிரி இருக்குது. அது சூடாக இருக்கிறதுக்கு அப்படி இருக்குமே என்னன்னு தெரில.
சரி, உப்பு கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்குது. உப்பு வந்து பத்தலின்னா நம்ம போட்டு சாப்பிட்டுக்கலாம். அதிகமாக இருந்துச்சுன்னா தான் நமக்கு வந்து பிரச்சனை. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நீங்களும் எப்படி செய்வீங்க அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். குழம்பு வந்து ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. விறகடுப்பில் அது மண் சட்டியில் செஞ்சுருக்கேன். லைட்டாக உப்பு மட்டும்தான் மற்றல, மற்றபடி சூப்பராக இருக்குது. அதுவும் ஆறுனதுக்கப்புறம் எப்படி கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிற உப்பு. ஓகே, அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.